ஒரு காலத்தில் பொண்ணா பொறந்துட்டா அந்த பொண்ணுக்கு கள்ளிப்பால் வச்சு கொன்னுடுவாங்க தெரியுமா? அது ஏன்னு அப்போ தெரியல. ஆனால் இப்போ தான் புரியுது. சீரியஸாக சொல்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு பொண்ணா பொறந்து வாழ்கிறது கஷ்டம் அப்படின்றத முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால தான் அன்னைக்கே அவங்க வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் வரதட்சணை கொடுமைன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொன்று, பொண்ணுங்க இந்த பூமியில் நல்லபடியாக வாழ முடியாது, பல ஆண்களால் சீரழிக்கப்படப்பட முடியும் அப்படின்ட்டு முன்னோர்கள் அறிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் கள்ளிப்பால் கொடுத்து குழந்தையிலே கொண்டிருக்காங்க போல இருக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ விதமான ஸ்கேன்ஸ்லாம் இருந்தாலுமே இன்றைக்கி வந்து ஸ்கேன் வந்து பண்ணாலும் இன்றைக்கி ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த காலத்தில் தெரிய முடியாதுல்ல. அதனால தான் பிறந்த குழந்தை பொண்ணாக இருந்தால் கொண்டு இருக்காங்கன்னா பார்த்துங்க, மனசாட்சியே இல்லாமல். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் பொண்ணாக பிறந்து நம்மளால் நிம்மதியாக வாழ முடியுதா? அழகாக இருக்காங்க, அழகு இல்லாமல் இருக்காங்க, அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, இன்னொன்று கலராக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு பொண்ணு வெளியில் ட்ராவல் பண்ணி போகணும், வெளியில் வந்து அவளோட பர்சனல் வேலையாக போகணும். இன்றைக்கி அப்பா அம்மா இல்லாமல் இருப்பாங்க, அப்பா அம்மா வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்களோட தேவைக்காக வெளில போய் வர பொண்ணுங்களும் இருப்பாங்க, வேலை நிமித்தம் போய் வெளில வர பொண்ணுங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சூழ்நிலையில் அதிகபட்சம் பொண்ணுங்க வெளில வர்றதுக்கு காரணமே குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போகணுன்ட்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பசங்க மிஸ்பிஹேவியர் பண்ணும்போது இன்றைக்கி வந்து வயசு பையனாக இருந்தாலும் சரி, வயசான கிழவனாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்கள்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்படி தான் பொண்ணுங்க வாழ்கிறது? பொண்ணுங்க இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், அப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், நல்லா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணாலும் நீங்கள் விட்டு வைக்க மாட்டேறீங்க. ஸ்கூல் போகிற பொண்ணு நல்லா யூனிஃபார்ம் போட்டு போகிற பொண்ணாக இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டேறீங்க. ஸோ உங்களோட காமவெறியை காட்டிக்கணுங்கிறதுக்காக பொண்ணுங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஏன் இப்படி ஏமாற்றணும், பயமுறுத்தணும்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, ரேப் பண்ணி போட்டாலும் கொன்னுட்டு வேற போய்ட்றீங்க. எதுக்கு இந்த பழியை வாங்கிக்கிறீங்க? எதுக்கு அங்கே பங்கந்திக்கிறீங்கன்னு தெரில. ஸோ சொல்லப்போனால் பொண்ணுங்களாம் வாழவே முடியாது இந்த பூமியில். கடவுள் வந்து உண்மையிலே சொல்கிறேன், பொண்ணுங்களுக்குன்னு ஃப்ரீடம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும். வெளியில் எந்த பொண்ணுங்களுமே வரக்கூடாது. உலகத்தில் அண்ணன் தங்கச்சிங்கிற பாத்தில் கூட வீட்டுக்குள்ளேயே காமிச்சிக்கணும். ஸோ பொண்ணுங்கள்லாம் வெளியிலேயே வரக்கூடாது. அப்படி வந்து வெளியில் யாராவது எல்லாம் ஆண்களே பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் படிப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே இப்போ ஆன்லைனில் கொண்டு வந்துடணும். பொண்ணுங்களே வெளில வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். சத்தியமாக சொல்கிறேன், ஆண்களால் இந்த உலகத்தில் சத்தியமாக எதுவுமே நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ப்ராக்டிக்கலாக. இப்படி தானே தோணுது நினைக்கவே. ஏன்னா பொண்ணுங்களே வெளில வரலைன்னா ஆண்களை என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி வீடு தேடி வந்து ஒருத்தவங்க வராங்கன்னா கூட பசங்களுக்குள்ளே தான் பேசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இந்த காலத்தில் கொண்டு வரணுமா? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ சத்தியமாக சொல்கிறேன், இப்படிலாம் இருந்தீங்கன்னா வெறுத்தே போயிடுவாங்க ஆண்கள் வாழ்க்கையை. ஆனால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பொண்ணுங்க அழகழகாக சுற்றுறதுனால தான் இன்றைக்கி வந்து பொண்ணுங்களை அசால்ட்டாக ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள்